வணக்கம் நண்பர்களே, நீங்கள் கேட்கிற சேனல் பிளெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸ். ஒரு மனிதன் கடலின் நடுவில் தண்ணீருக்கு கீழே ஏதோ ஒரு உருவம் தன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி அடுத்த நாளே மர்மமாக மாயமானான். கடல் நமக்கு தெரிந்த அளவுக்கு அழகானது, அதே நேரத்தில் நமக்கு தெரியாத அளவுக்கு ஆழமானது. அந்த ஆழத்தில் என்ன இருக்கிறது என்று நம்மால் முழுமையாக அறிய முடியவில்லை. ஆனால் சில சம்பவங்கள், சில சாட்சிகள் நம்மை ஒரே ஒரு கேள்விக்கே கொண்டு செல்கிறது. மர்மெய்ட்ஸ் உண்மையிலேயே இருக்கிறதா? முதலில் ஒரு பழைய சம்பவம். 1997 அமெரிக்காவின் புளோரிடா கடற்கரை. ஒரு மீனவர் குழு அதிகாலை நேரத்தில் வலை வீசிக் கொண்டிருந்தார்கள். தண்ணீர் அமைதியாக இருந்தது. ஆனால் சில நிமிடங்களில் அவர்கள் வலைக்கு ஏதோ பெரியதும் மனித உடலுக்கு ஒத்த வடிவமுடையதுமாக ஒன்றை உணர்ந்தார்கள். அவர்கள் மெதுவாக இழுக்க ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்தில் தண்ணீருக்குள்ளிருந்து ஒரு கூச்சல். அது மனித குரல் போல இருந்தது, ஆனால் முழுக்க வேறுபட்டது. அவர்கள் பயந்துவிட்டு வலை கையை விட்டார்கள். ஆனால் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், அந்த உருவம் மேல் பகுதி மனித பெண் மாதிரி, கீழே மீன் வால் போல இருந்தது. இது வெறும் கற்பனை என்று நினைக்கலாம். ஆனால் அந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த இடத்தில் பலர் அதே மாதிரி உருவங்களை பார்த்ததாக புகார் கொடுத்தார்கள். இது மட்டுமில்ல, 2012 ஜிம்பாப்வேயில் ஒரு அரசாங்க திட்டம் நடந்து கொண்டிருந்தது. நீர்த்தேக்கத்தை சுத்தம் செய்ய தொழிலாளர்கள் அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் வேலை செய்ய மறுத்தார்கள். காரணம், தண்ணீரிலிருந்து வெளியில் வந்த ஒரு மனித மீன் உருவம். அவர்கள் சொன்னது வெறும் கதையா அல்லது பயத்தின் வெளிப்பாடா? அந்த திட்டம் பல மாதங்கள் தாமதமானது. ஆனால் இங்கதான் விஷயம் இன்னும் ஆழமாக போகிறது. 2004 இந்தியாவின் தெற்கு கடற்கரை, நம்ம நாட்டிலேயே சில மீனவர்கள் இரவு நேரத்தில் கடலில் சென்றிருந்தார்கள். அவர்கள் சொல்லும் சாட்சி, தண்ணீரிலிருந்து மேலே வந்து படகை சுற்றி சுற்றி நீந்திய ஒரு உருவம். அது ஒரு பெண் மாதிரி இருந்தது. நீளமான முடி, ஒளிரும் கண்கள், ஆனால் கீழே மீன் வால். அவர்களில் ஒருவன் சொன்னான், அது எங்களை பார்க்கவில்லை, அது எங்களை அறிந்தது போல இருந்தது. அந்த ஒரு வரி இன்னும் பலரையும் குழப்புகிறது. இதெல்லாம் கதைகள் என்று சொல்லலாம். ஆனால் ஏன் உலகத்தின் பல இடங்களில் ஒரே மாதிரி விவரங்கள் வருகிறது? நீளமான முடி, மனித முகம், மீன் வால், குரல் மற்றும் ஒரு விசித்திரமான பார்வை. அதற்கு மேல சில ஆதாரங்கள் கூட இருக்கிறது. 2013 ஒரு வைரல் வீடியோ வெளியானது. அது ஒரு கடற்கரை பகுதியில் படம் பிடிக்கப்பட்டது. வீடியோவில் தண்ணீரின் அருகே ஒரு உருவம் படுத்திருந்தது. அது மனித உடலுக்கு மேல் கீழே ஒரு மீன் வால். சில விஞ்ஞானிகள் அதை ஃபேக் என்று கூறினார்கள். ஆனால் சிலர் அதில் ஏதோ உண்மை இருக்கலாம் என்று சந்தேகப்பட்டார்கள். ஏனென்றால் அந்த உடலில் இருந்த தோல் அமைப்பு சாதாரண மீன் தோல் மாதிரி இல்லை. அது ஒரு வகை அடையாளம் தெரியாத திசு போல இருந்தது. அதற்கு பிறகு இன்னொரு சம்பவம். சில வருடங்களுக்கு முன் அலாஸ்கா கடலில் ஒரு ஆராய்ச்சி கப்பல் தண்ணீருக்குள் ஒலிப்பதிவு செய்தது. அந்த ஒலி மனித குரலுக்கு மிகவும் அருகில் இருந்தது. ஆனால் அது எந்த மனித மொழியிலும் இல்லை. அந்த ஒலியை சிலர் மர்மெய்ட்ஸ் கால் என்று அழைத்தார்கள். இது எல்லாம் கேள்விகளை மட்டும் உருவாக்குகிறது, பதில்களை அல்ல. சில விஞ்ஞானிகள் சொல்வது, மர்மெய்ட்ஸ் என்பது ஒரு புராணம், அது மனித கற்பனை. ஆனால் அதே விஞ்ஞானிகள் ஒப்புக்கொள்கிறார்கள், கடலின் 80% பகுதி இன்னும் ஆய்வு செய்யப்படவில்லை. அப்படின்னா அந்த 80%த்தில் என்ன இருக்கிறது? ஒரு சிறிய விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 19ஆம் நூற்றாண்டில் ஜயண்ட் ஸ்குவிட் என்பது ஒரு கதையாகத்தான் இருந்தது. ஆனால் இன்று அது உண்மையாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அப்படியானால் இன்று கதை என்று சொல்லப்படும் மர்மெய்ட்ஸ் நாளை உண்மையாக மாறுமா? ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. சில சாட்சிகள் சொல்வது, அந்த உருவங்கள் மனிதர்களை தவிர்க்கவில்லை. சில சமயம் அவர்கள் அருகே வந்ததாகவும் சொல்கிறார்கள். ஆனால் எதற்காக? ஒரு தியரி என்ன சொல்கிறது தெரியுமா? மர்மெய்ட்ஸ் என்பது ஒரு புதிய ஸ்பீஷீஸ் அல்ல, அது மனிதர்களின் ஒரு பழைய பரிணாம வடிவம். சில 1000 ஆண்டுகளுக்கு முன் சில மனிதர்கள் கடலில் வாழ ஆரம்பித்தார்கள். காலப்போக்கில் அவர்கள் உடல் மாறி இப்படியானது. ஆனால் இது ஒரு தியரி தான். மற்றொரு தியரி, இது எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் லைஃப், கடலின் அடியில் வேறொரு அறிவியல் வாழ்வு இருக்கிறது. 2 தியரிகளும் நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் அந்த 2004 இந்திய சம்பவத்தில் இருந்த ஒரு டீடைல் இன்னும் அன்ஆன்சர்டு. அந்த மீனவர்கள் சொன்னார்கள், அந்த உருவம் ஒரு நேரம் தண்ணீரிலிருந்து தலை தூக்கி நேராக அவர்களை பார்த்தது. அதன் கண்களில் பயமில்லை, கோபமில்லை, ஆனால் ஒரு எச்சரிக்கை மாதிரி இருந்தது. எச்சரிக்கை எதற்காக?
நம்மாலே தெரியாது. ஆனால் கடல் இன்னும் பல விஷயங்களை மறைத்து வைத்திருக்கிறது. நாம அதை எக்ஸ்ப்ளோர் செய்யும் அளவுக்கு அது நம்மை கன்ஃபியூஸ் செய்யும். இப்போது கேள்வி, மெர்மெய்ட்ஸ் உண்மையிலேயே இருக்கிறதா, அல்லது இது நம்ம மனசின் பயம் உருவாக்கும் ஒரு கற்பனைதானா? ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், நீங்கள் அடுத்த முறை கடலின் அருகே நிற்கும்போது தண்ணீரை நேராக பார்த்து நிற்காதீர்கள். ஏனென்றால் ஏதோ ஒன்று உங்களை திரும்ப பார்த்து கொண்டிருக்கலாம். இது பிளெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸ். உலகத்தின் மறைக்கப்பட்ட கதைகள் மற்றும் மர்மங்களை தொடர்ந்து உங்களிடம் கொண்டு வருகிறோம். அடுத்த மர்மமான கதையில் மீண்டும் சந்திப்போம்.